இந்த செஷன் நேத்துடைய கன்டினியூட்டியா தான் இருக்கும். இது நேத்து யூனிவர்ஸ்ன்ற டாப்பிக்க பத்தி கவர் பண்ணிட்டு இருந்தோம். அத பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். ஆக்சுவலா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜஸ்ட் டெக்ஸ்ட் புக்கோடைய ரீட் அவுட்டா தான் இருக்க போகுது. இது நீங்க கேட்கும்போது ஒரு அவுட்லைனா இருக்கும். இது வந்து குரூப் 2 மெயின்ஸுக்காக இந்த டாபிக் எஸ்பெஷலா கவர் பண்ண போறோம். இதில நம்ம செஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, 25 மினிட்ஸ் செஷனாவும், 5 மினிட்ஸ் பிரேக்காவும் இருக்கும். அந்த 5 மினிட்ஸில சின்ன சின்ன டாஸ்க் நம்ம கன்சல்ட் பண்ணுவோம். அதெல்லாம் பார்ப்போம். இப்போ செஷனுக்கு போவோம். ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஆக்சுவலா நேத்து ஸ்பேஸ் ஸ்டேஷனோட முடிச்சு வச்சிருந்தோம். பர்ப்பஸ் ஆஃப் ஸ்பேஸ் ஸ்டேஷன். நேத்து நம்ம பேசும்போதே 2 கொஸ்டின்ஸ் வந்து நான் ரைஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா வாட் இஸ் த நீட் ஃபார் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அண்ட் த யூசஸ் ஆஃப் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இஸ் தேர் எனி எசென்ஷியல் ஸ்டெப்ஸ் இஸ் நெசசரி ஃபார் கன்டினியூயிங் தேர் ஒர்க் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி எல்லாம் கவர் பண்ணுறதுக்கான ஒரு டாப்பிக்கை நான் எஸ்டர்டே அரைஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு கொஷினுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருந்தால் ஜஸ்ட் கமெண்ட் செஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதுக்காக தான் நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணி திரும்ப எவ்வளோ பெரிய செலவை நம்ம பண்ணாலும் அதை பற்றின ஃபோக்கஸ்க்காக நம்ம வச்சுருக்கோம். இப்போ உள்ள போய் பார்ப்போம். த ஐஎஸ்எஸ் இஸ் இன்டெண்டட் டு ஆக்ட் அஸ் அ சயின்டிஃபிக் லெபார்டரி அண்ட் அப்சர்வேட்டரி. இட் மெயின் பர்பஸ் இஸ் டு ப்ரொவைட் அன் இன்டர்நேஷ்னல் லேப் ஃபார் கண்டக்டிங் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இன் ஸ்பேஸ். As the space environment is nearly impossible to reproduce here on Earth, the microgravity environment present in the ISS provides ideal condition for doing many scientific researches, especially in biology, human biology, physics, astronomy and meteorology. ஆக்சுவலாக நம்மளுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய யூசஸ் என்னன்னு சொல்லி நான் லாஸ்ட் டைம் போன செஷன்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஆக்சுவலாக நம்ம இப்போ புதுசாக கண்டுபிடிக்கிற எல்லா விஷயமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கோ எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்கோ ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு வைடு ஏரியா நமக்கு கிடைக்கும். நம்ம அதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. இதனாலேயே நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் நம்ம ஒரு பாவர்ட்டி எராடிகேஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால தான் எசென்ஷியல் திங்ஸ்ன்றனால தான் இந்தியன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எந்த நாட்டுடைய கவர்மெண்ட்டும் அதுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இது பற்றின சில ஃபேக்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. சம் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஐஎஸ்எஸ். மாஸ் பை பவர். அதோடைய மாஸும் பவரும் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 4,20,000 kg per 75 கிலோவாட் டு 90 கிலோவாட் அங்கே நமக்கு பவர் தேவைப்படும். ஆனால் இது எல்லாத்துக்குமே நம்ம ரெனியூவபிள் சோர்ஸஸ் மூலியமாகவே அங்கே நம்ம பவரை எடுத்துக்கவும் முடியும். அதனால் இங்கேருந்து ஒரு தனி பவர் சோர்ஸ் வந்து அங்கே கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு எனர்ஜி எல்லாமே சோலார் சிஸ்டத்துலேருந்தே கிடைக்க போகுது. த லென்த் வித் அண்ட் ஹைட் ஆஃப் ஐஎஸ்எஸ். இதுக்கு சட்டன் ஒரு ரெகுலேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ வைக்கணும், அதை பொறுத்து சட்டன் ரெகுலேஷன்ஸும் இருக்குது. 73 மீட்டர், 108 மீட்டர், 31 மீட்டர் அப்படின்லாம் இருக்குது. ஆப்ரேட்டிங் ஆல்டிடியூட் வந்து போன செஷனில் 500 கிலோமீட்டர்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே எக்ஸாக்டாக 407 சொல்லியிருக்காங்க. ஹியூமன் விசிட்டட் 227 ஆஸ் ஆஃப் ஜூலை 2018. இன்னும் நமக்கு அது ஒரு ட்ரீமாகவே இருக்குது. ஸ்பேஸ் ஸ்டேஷன் போய் அங்கேயே ஒரு எவல்யூஷன், ஒரு சிவிலைசேஷன் டெவலப் பண்ணுறதுன்றது ஒரு ட்ரீமாக இருக்குது. ஆனால் இப்போ தான் டூரிஸ்ட் பேசஸ் அப்படின்ற அடிப்படையில் கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஃபுட் நீடட் டு சப்போர்ட் 3 ஃபார் 6 மந்த். 3 பேருக்கு தேவையான ஃபுட்ஸ் 6 மாதத்துக்கு 3630 kg தேவைப்படும்னு சொல்கிறாங்க. டோட்டல் லென்த் ஆஃப் த ஒயர் ஃபார் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் இஸ் 13 கிலோமீட்டர் ஒயர்ஸ் நமக்கு அங்கே தேவைப்படும்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்பெண்ட் இன் ஐஎஸ்எஸ் இஸ் 665 days பை அஸ்ட்ரானட் பெக்கி வில்சன். நமக்கு ப்ரிலிம்ஸில் குரூப் 1 ஆர் குரூப் 2 இதை பற்றின கேள்விகள் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஐஎஸ்எஸ்எல்னு கேட்டாங்கன்னா 665 days. அண்ட் அஸ்ட்ரானட் பெக்கி வில்சன்றவர் தான் அங்கே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஐஎஸ்எஸ். இந்த பெனிஃபிட்ஸ்ன்ற கொஷின்ஸை வச்சே டெஃபினட்டாக கேட்குறதுக்கு குரூப் 1 மெயின்ஸ்லேயே இருக்கட்டும், குரூப் 2 மெயின்ஸ்லேயே இருக்கட்டும். ஆக்சுவலாக நம்ம இந்த மெயின்ஸ் பேப்பர் எடுத்து பார்க்குறதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சியோடைய மெயின்ஸ் பேட்டர்ன் கொஷின்ஸையும் எடுத்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணும் போது தான் நமக்கு கொஷின்ஸ் எப்படி அரைஸ் பண்ண போகிறாங்கன்ற ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கும். According to NASA, the following are some of the way in which the ISS is already benefiting us or will benefit us in the future. Supporting water purification efforts using the technology developed for the ISS areas having water scarcity can again
access to advanced water filtration and purification system. This could very well be a life-saving difference for the people in such hazardous location. The water recovery system and the oxygen generation system developed for the ISS have already saved villages in Iraq from being deserted due to the lack of clean water. Actually, in the oxygen generation system and water recovery system, இந்த ரெண்டுமே வந்து நமக்கு மெயின்ஸில் எழுதக்கூடிய ஒரு கீவேர்ட்ஸ். இதை வச்சு தான் நம்மளால் என்னென்ன பண்ண முடியுன்றதை நம்மளால் காட்டவும் முடியும். For the ISS already saved villages in Iraq from being deserted. ஆக்சுவலாக ஈராக் மட்டும் நம்ம டெசர்டிஃபிகேஷன்லேருந்து மாற்றிட்டு வரல. நம்ம இஸ்ரேலுன்ற ஒரு பெரிய பிளேஸையும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க செல்ஃப் சஸ்டெயினாக மாற்றிக்கக்கூடிய டெக்னாலஜி அவங்க கையிலே இருக்குது. என்ன தான் பாலைவனமாக இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான அத்தனை விஷயமும் அவங்களே ப்ரொடியூஸும் பண்ணிக்கிறாங்க. ஐ ட்ராக்கிங் டெக்னாலஜி, ரோபோ ஆர்ம்ஸ் அண்ட் சர்ஜரிஸ், இது இல்லாமல் இது எல்லாமே பெனிஃபிட்ஸில் நம்மளால் எழுத முடியும். நம்ம நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும், என்றைக்குமே குரூப் 2 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு சப் டாபிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே நம்ம சப் டாபிக்ஸில் இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். ஐ ட்ராக்கிங் டெக்னாலஜி, த ஐ ட்ராக்கிங் டிவைசஸ் பில்ட் ஃபார் எ மைக்ரோகிராவிட்டி எக்ஸ்பிரிமெண்ட் ஆஸ் provided ideal to be used in many laser surgeries. This device track the eye position very accurately without interfering with the surgeon's work. Also, eye tracking technology is helping disabled people with limited movement and speeches. For example, a kid who has severe disability in body movement can use his eye movement alone and do routine tasks and lead an independent life. நம்ம இந்த ஐ ட்ராக்கிங் டெக்னாலஜின்றது இப்போ எல்லாமே ஆட்டோமேஷனுக்கு யூஸ் ஆகிடுச்சு. இப்போ ஆட்டோமேஷன் போது இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், என்னெல்லாம் பண்ண முடியுன்றது எல்லாமே நம்ம அதை வச்சு நம்மளுடைய ஐஎஸ்எஸ் அப்படின்ற ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது இல்லாமல் இது ஜஸ்ட்டு வந்து ஐ ட்ராக்கிங் டெக்னாலஜின்றது ஜஸ்ட்டு ஒரு மினிமம் யூசபிலிட்டி தாங்க காட்டியிருக்காங்க. இது இல்லாமல் நிறைய யூசஸ் இருக்குது ஐஎஸ்எஸை பற்றி. ரோபோட்டிக்ஸ் ஆர்ம்ஸ் அண்ட் சர்ஜரிஸ், ரோபோட்ஸே வந்து சர்ஜரிஸ் பண்ண முடியும். நம்ம எந்திரன் படத்தில் பார்த்த மாதிரி தான். இது எல்லாமே வந்து இன்றைக்கி ஒரு 20% ஒரு எஃபிஷியன்சியில் தான் இருக்குது. இன் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அதோடைய டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கும். இதோடைய ஃபோக்கஸ் அண்ட் இதோடைய ஸ்கோப்பும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ரோபோட்டிக்ஸ் ஆர்ம்ஸ் டெவலப்டு ஃபார் ரிசர்ச் இன் த ஐஎஸ்எஸ் ஆர் ப்ரொவைடிங் சிக்னிஃபிகண்ட் ஹெல்ப் டு த சர்ஜியன்ஸ் இன் ரிமூவிங் inoperable tumors, brain tumors, and taking biopsies with great accuracies. The same technology designed for huge robotic arms that helps astronauts in space is being brought back to Earth to do some heavy lifting in cancer treatment in the form of surgical robots. Its inventions say that the robots can do biopsies with remarkable precision and consistency. ஆக்சுவலாக நமக்கு எல்லாருமே தெரியும் ரோபோட்ஸ்ன்றது 24/7 நமக்கு அது எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. ஆனால் இது எல்லாத்துக்குமே நம்ம ஒரு R&D மாதிரி வச்சுக்கோமே, இது எல்லாத்துக்குமே நமக்கு ஐஎஸ்எஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. Apart from the above mentioned application, there are many other ways in which the researchers that take place in the ISS are helpful. They are development of improvement vacancies, breast cancer detection and treatment, ultrasound machines for remote regions, etc. ISS and international cooperations as great as the ISS scientific achievements are no less in accomplishment in the international cooperation which resulted in the construction of the ISS. ஆக்சுவலாக இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் கண்ட்ரிக்கான ஒரு டெவலப்மெண்ட் மட்டும் கிடையாது, நம்ம இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷனும் நடக்குது. பல கண்ட்ரிகள் ஒன்று சேர்ந்து ஒரு சேட்டலைட்டை டெவலப் பண்ணுறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது டெவலப் பண்ணி கொடுக்குது. அதனால் இதோடைய யூசஸ் வந்து ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய இதனாலேயே வரத்துக்கான சான்சஸும் அதிகம். அதே சமயம் இதனால தான் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சான்சஸும் ரொம்ப அதிகம். An international collaboration of 5 different space agencies of 16 countries maintain and operation the ISS. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் 16 கண்ட்ரிஸ் ஒன்று சேர்ந்து ஐஎஸ்எஸ் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தே ஆர் நாசான்றது வந்து யூஎஸ்ஏ. இது ப்ரிலிம்ஸில் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. நாசான்றது யூஎஸ்ஏவுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து நாசான்னு சொல்லுவாங்க. ரஷ்யாவுடைய ரஸ்கோஸ்மாஸ், யூரோப்போடைய இது இஎஸ்ஏ,
ஜப்பானோடது ஜாக்ஸா, கனடாவுடையது சிஎஸ்ஏ. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்களுக்கான ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கான பேர் இருக்குது. நம்ம வந்து இஸ்ரோ. யுஎஸ்ஏ நமக்கு தெரிஞ்சது யூஸ்வலாக நமக்கு தெரிஞ்சது வந்து 2ஆக இருக்கும். ஒன்றா நாசா இல்லை இஸ்ரோ. இது இல்லாமல் ரொஸ்கோஸ்மாஸ், இஎஸ்ஏ, ஜாக்ஸ்கா, சிஎஸ்ஏ, சைனா. இது நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது சைனா, ஜப்பான், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆக்சுவலாக இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் ஒரு திங் இருக்குது. இப்போது எர்த்து வந்து ரவுண்டாக இருக்குன்னும் போது நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக எங்கே இருக்கணும்னா ஈக்குவேட்டர்லேருந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இந்த ரேஞ்சில் தான் சேட்டலைட்டை நம்ம ப்ளேஸ் பண்ணால் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். அந்த சேட்டலைட் வந்து இப்படி சுற்றும் போது தான் நமக்கு அதோடைய ஒர்க்கிங் எஃபிஷியன்சி இருக்குதுன்றதுனால நம்மளுடைய நார்தர்ன் கண்ட்ரீஸும் சரி, இல்லை நமக்கு கீழே இருக்க சதர்ன் கண்ட்ரீஸும் சரி, அவங்க எல்லாமே இந்த ஈக்குவேட்டரல் ரீஜியனில் இருக்கிற பிளேஸஸை ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்த்துட்டு இருப்பாங்க. இதில் ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸாக இருக்கிற இந்தியா வந்து எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது ஒரு சந்தோஷமான விஷயம். அதனால தான் எல்லா சேட்டலைட்ஸுமே பார்த்தோம்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கும் இந்த ட்ராபிக்கானுக்கும் இதுக்கு இடையில தான் நம்மளால் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு திங். அதாவது நம்ம இப்போ ஆஸ்திரேலியாவோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆஸ்திரேலியாவில் மட்டும் கிடையாது. ஆஸ்திரேலியாவோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆஃப்ரிக்காவில் வச்சுருப்பாங்க. ஃப்ரான்ஸோட ஸ்பேஸ் ஸ்டேஷனும் ஆஃப்ரிக்காவில் வச்சுருப்பாங்க. இது இல்லாமல் நார்தர்ன் சவுதர்ன் கண்ட்ரிஸ் எல்லாருமே ஆஃப்ரிக்காவை டார்கெட் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு ரீசன். In fact, in the late 1950s, the idea of International Space Mission was unthinkable. The first part of the ISS was launched by the Russian Zarya model. The first part of the ISS was launched by the ரஷ்யன் ஜாரா மாடியூல் விச் வாஸ் ஃபண்டட் பை அமெரிக்கா. இதுக்குடைய ஃபண்டு வந்து அமெரிக்கா தான் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. த ஃபஸ்ட் க்ரூ செயில்ட் ஆன் த போர்டு வாஸ் ரஷ்யன் சோயூஸ் ஸ்பேஸ் ஷிஃப்ட். ஃபஸ்ட்டு க்ரூ போனவங்க யாருன்னு கேட்டாலும் ரஷ்யா சோயூஸ் ஸ்பேஸ் ஷிஃப்ட். இது எல்லாமே மெயின்ஸில் எடுக்கிறதுக்கு நம்ம மற்ற எல்லா கதையுமே எழுதிடலாம். ஆனால் கீவேர்டுன்றது ரொம்ப முக்கியம். ஈவன் ஆஸ் த ISS as the section split into US orbital segment, Russian orbital segment, etc. ISS இது இல்லாமல் இன்னும் பல செக்ஷன்ஸாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. அதில் மெயினாக சொல்கிறது யூஎஸ் ஆர்பிட்டல் செக்மெண்ட், ரஷ்யன் ஆர்பிட்டல். இப்போ நான் சொன்னேன்ல அந்த ஆர்பிட்டல் பூமிக்கு மேலே இருக்கிற அந்த ஆர்பிட்டோடைய பிளேசஸை வைக்கிறதுக்கு தான் அந்த ஒரு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் யூஎஸ் ரஷ்யா மட்டும் இல்லை, இது இல்லாமல் நிறையாவும் இருக்குது. And the whole, it is jointly owned by all the participating agencies and their nations. Cooperating international agreement between the world powers have made the largest international scientific undertaking a possibility. The main significant researches and functions of the ISS could only have a possible with the full கோஆப்ரேஷன் ஆஃப் த நேஷன்ஸ். இது எல்லாமே எல்லோரும் ஒத்துழைச்சா தான் முடியும்னு சொல்கிறாங்க. த இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ had proposed its Indian human space flight program to be done by 2021 and 2022 according to ISRO chairman K. Sivan. The first crew is to consist of 3 astronauts to be taken to space with a spacecraft called Gaganyaan. இது நம்ம இந்தியா வந்து அனுப்பிச்ச ஃபஸ்ட்டு க்ரூக்கு பேர் வந்து ககன்யான். ஆனிய சேட்டலைட் GSLV-3 ராக்கெட்டில் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. VR Lalitambika, a specialist in advanced launcher technology, will help the project as director of the human spaceflight ப்ரோக்ராம். இந்த கொஷின் வந்து இந்த மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ஸ்டாட்டிக் கொஷின் என்றைக்கும் மாற போகிறதில்ல. அதனால் அதனுடைய ஃபோக்கஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். செகண்ட், இப்போ நம்ம ஃபஸ்ட் 9th ஸ்டாண்டர்டில் இருக்கிற யூனிவர்ஸ்ன்ற டாப்பிக்கை முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக இதோடைய கண்டினியூட்டி வந்து திரும்ப 11th ஸ்டாண்டர்ட்லேயும் கண்டினியூட் ஆகுது. இதோடைய செஷனை நம்ம அடுத்த கண்டினியூட்டியில் பார்ப்போம். இப்போ நம்ம படித்ததில் ரீகலெக்ட் பண்ணி பார்ப்போம். பாயிண்ட் டூ ரிமெம்பர்ஸ்லாம் என்னென்னலாம் நமக்கு தெரியுதுன்னு பார்ப்போம். த பேசிக் கான்ஸ்டியூவன்ட் ஆஃப் யூனிவர்ஸ் இஸ் கேலக்ஸிஸ் விச் ஆர் ரியலி த கலெக்ஷன் ஆஃப் billions of stars. Scientists think that the universe began with the stars of the massive explosion called Big Bang. இந்த Big Bangன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வேர்ட். இதை பற்றின பிக் பேங்கை பற்றின ஒரு டிஃபால்ட்டான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். யூனிவர்ஸ் கண்டைன்ஸ் எவ்ரி திங் தட் எக்ஸிஸ்ட் இன்க்ளூடிங் எர்த், பிளானட், ஸ்டார், ஸ்பேஸ் அண்ட் கேலக்ஸிஸ். யூனிவர்ஸில் இது எல்லாமே இருக்கணும் ஒன்ஸ் அகைன் மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. Depends on their appearance, galaxies classified as the spiral, elliptical or irregular shapes. இதோடைய கேலக்ஸிஸ் வந்து irregular ஷேப்ஸில் தான் இருக்கும். ஆப்வியஸாக இது எல்லாமே நம்ம நேற்றுடைய படிக்கும் அந்த நேற்றுடைய செஷனை பார்க்கும் போது இது கண்டிப்பாக புரியும். அவர் சன் அண்ட் ஆல் த பிளானட்ஸ் இன் த சோலார் சிஸ்டம் ஆர் இன் த மில்கி வே கேலக்ஸி. நம்ம இருக்கிற பிளேஸ் வந்து மில்கி வே கேலக்ஸின்னு சொல்கிறாங்க.
ஸ்டார்ஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த கேலக்ஸிஸ். ஆக்சுவலாக ஏன் ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக்ஸ்ன்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ப்ரீவியஸ் செஷனில் இருக்குது, அதை பாருங்கள். இது இல்லைனா இதே 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் நான் ஒன்றும் பெருசாலாம் எதுவும் சொல்லிடலை. 9th ஸ்டாண்டர்ட் புக்லேயே இதனுடைய ஃபண்டமெண்டல் பில்டிங்கான காரணம் ஏன் ஸ்டார்ஸை சொல்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா அது அந்த போர்ஷனை நல்லா ஹைலைட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து கொஷின் அரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எ குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் ஃபார்ம்ஸ் an imaginary outline or meaningful pattern on the space called கான்ஸ்டிலேஷன். குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அது பேர் கான்ஸ்டிலேஷன் சொல்கிறாங்க. The sun and celestial bodies which revolve around it from the solar system. எல்லாமே சோலார் சிஸ்டத்தை சுற்றி தான் வருது. The first 4 planets are called relatively close together and க்ளோஸ் டு த சன். ஆமாம், ஃபஸ்ட்டு 4 பிளானட் சன்னை சுற்றி தான் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு பிளானட்டுக்காக வந்து இன்னர் சோலார் பிளானட்னு பார்த்தோம். அந்த இன்னர் சோலார் பிளானட்டில் வந்து ராக்ஸ்னால் உருவானது தான் இன்னர் சோலார் பிளானட்டு. அவுட்டர் சோலார் பிளானட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸ்னால் ஆன பிளானட் தான் அவுட்டரில் இருக்கிற பிளானட்னு சொல்லி நேற்று பார்த்துருப்போம். Further, from the sun is outer solar system where the planets are much more spread out. Due to its right distance from the sun, Earth has to right temperature, the presence of water and suitable atmosphere and a blanket of ozones. Ozones தான் இது எல்லாத்தையும் கவர் பண்ண நம்மளுடைய எர்த் சிஸ்டத்தில் இருக்கிற அட்மாஸ்பியரை ஓசோன் கவர் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அதோடைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட், ஆக்சிஜன் இருக்கு இல்லைங்களா, ஆக்சிஜன் வந்து நம்மளுடைய கார்பன் டை ஆக்சைடு க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிட் ஆகிறது மூலயமா ஓசோன்றது நத்திங் பட் O3. இந்த O3ன்றது வந்து ஸ்ப்ளிட் ஆகி எல்லாம் உடஞ்சி தனித்தனியாக அதோடைய பாண்டு வந்து பிரிஞ்சிடும். திரும்ப இது எல்லாம் ஒன்று சேர்றதுக்கு சன்லைட் படும் போது இது எல்லாம் திரும்ப ஒன்று சேர்ந்துடும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திங்கும் கூட. ஆனால் இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, அண்டார்டிக் நம்மளுடைய எர்த்தில் அண்டார்டிகா அண்ட் ஆர்டிக் இந்த 2 போர்ஷன்லேயும் இருக்கிற போலார் ஐசஸ் வந்து உருகிட்டு இருக்கு. காரணம் இங்கே ஒரு பெரிய க்ளவுட் ஹோல் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது மூலயமா சோலார்லேருந்து வரக்கூடிய சன்ரைஸ் டைரெக்டாக பனிமலையில் படும்போது அது சீக்கிரம் கரைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால் அங்கே இருக்கிற ஈக்கோ சிஸ்டத்துக்கு பெரிய பாதிப்பு இருக்குது. என்ன தான் நமக்கு அங்கே இருக்கிற வாட்டர் சோர்சஸ் வந்து நம்ம டைரெக்டாக நம்மளுடைய ஒரு பார்வையில் இல்லைனாலும் நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். காரணம் என்னென்னா, இப்போது அதனால் நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ அதனால் நான் யூஸாக பண்ண போகிறேன், எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க அப்படின்னு நம்ம விட்டுட்டு வந்துட முடியாது. காரணம், இப்போ நம்ம அந்த பனிமலை அங்கேருந்து உருகுச்சுன்னா அங்கே இருக்கிற தண்ணி அங்கே அதை வந்து மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் வந்து கடலில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் 1/3 ஆஃப் வாட்டர் வந்து ஐஸ் கேப்ஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த ஐஸ் கேப்ஸுன்றது ஃப்ரெஷ் வாட்டர் லேக்காகவும் சொல்கிறாங்க. இந்த ஃப்ரெஷ் வாட்டர் லேக் வந்து நமக்கு பனிக்கட்டி உருகி தண்ணியில் இறங்குச்சுன்னா பல நாடுகள், தீவுகள் தண்ணியில் மூழ்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இன்க்ளூடிங் சென்னையே மூழ்கிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடக்கும். இதனால தான் போலார் ஐஸஸை கேப்சர் பண்ணணும், அதாவது சேவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மோரோவர் இது இல்லாமல் அது நமக்கு ஒரு பர்மனெண்ட் ரெஃப்ரிஜரேட்டர். நம்மளுடைய இண்டிஜீனியஸான ப்ரீட்ஸ் எல்லாத்தையுமே அங்கே சேவ் பண்ணி வைக்கும் போது பின்னாடி வர ஜெனரேஷன்ஸ்க்கு அதை வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஒரு காரணம் நம்ம அங்கே சேவ் பண்ணி வைக்கணுன்றதுக்கு. இது இல்லாமல் அங்கே வாழக்கூடிய ஸ்பீஷியஸ் வந்து பனிக்கட்டி இல்லைனாலே இறந்துடும். ஸோ அந்த ஒரு என்விரான்மெண்ட்டில் தான் அதோடைய அடாப்டபிலிட்டி இருக்கும். அது இல்லாமல் போகும்போது நம்மளுடைய ஒர்க்கிங் லைஃப் பேலன்ஸ்லேயே ஒரு இம்பேலன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ தட் நமக்கு இப்போது அங்கே இருக்கக்கூடிய பென்குயினாக இருக்கட்டும், கவுசீஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அதோடைய வாழ்வாதாரத்தை இழக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மீன்களுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாகிடும். இது எல்லாமே நம்மளுடைய லைஃப் ஸ்டைலையே பாதிக்கும். அதனால் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த மாதிரியான கேள்விகள் மெயின்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். Comets are lumps of dust and ices that revolves around the sun in a highly elliptical orbit. காமெட்ஸ்னால் என்னென்னு கேட்டாங்கன்னா, இது டஸ்ட்டும் ஐஸும் ஒன்றா கலந்த ஒரு விஷயம். இது எல்லாமே சன்னை சுற்றிக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. A body moving in an orbit around a planet is called satellite. ISS is intended to act as a
scientific laboratory and observatory. Its main purpose is to provide an international lab for conducting experiments in spaces ன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே இது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது இப்போது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நம்ம மெயின்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ஸ்பேஸ் ரிலேட்டடாக ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருப்போமோ அது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தா மட்டும்தான் நம்மளால் கொஷின்ஸை அரைஸ் ஆகிற கொஷின்ஸை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இவன் நம்ம ஜஸ்ட்டு நேற்று பார்த்த ஒரு ரீகேப்பை ஒன்ஸ் அகைன் பார்த்துட்டு வருவோம். Earth is the center of all the objects in the spaces. This was known as geocentric model with the Greek astronomer Ptolemy in 2nd centuryல சொல்லியிருக்காரு. ஆரியபட்டாவும் சொல்லியிருக்காரு. ஆரியபட்டா வந்து ஒரு இந்தியன் சயின்டிஸ்ட். இவரும் வந்து நம்மளுடைய எர்த் என்ன ஷேப்பில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பாலிஷ் அஸ்ட்ரானமர் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் அப்சர்வ் த ஸ்பேஸ் மியர் கீன்லி அண்ட் ப்ரொபோஸ்டு த எலிசென்ட்ரிக் மாடல்னு சொல்கிறாங்க. வித் சன்னை சுற்றி தான் எல்லாமே வருதுன்ற ஒரு தியரியை நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் தான் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. டெலஸ்கோப் வந்து ஃபஸ்ட்டு இன்வென்ட் பண்ணவங்க அஃபிஷியலாக நெதர்லாண்ட்ஸ் 1608 கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்சர்வேஷன் யூனிவர்ஸ், த அப்சர்வபிள் யூனிவர்ஸ் இஸ் அரௌண்ட் 93 பில்லியன் லைட் இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய யூனிவர்ஸ் வந்து எவ்வளோ வருஷம் தள்ளி இருக்குதுன்னு பார்த்தோம்னா 93 பில்லியன் லைட் இயர்ஸ் தூரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 1 லைட் இயர் இஸ் ஈக்குவல் டு 9.4607 into 10^12 கிலோமீட்டர். இந்த ஸ்டேட்மெண்ட் 1 மார்க்கில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். All the atoms together only make up around 4% of the universe. யூனிவர்ஸில் இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து இங்கே 4% தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவ்வளோ பெருசு நம்மளுடைய யூனிவர்ஸ். அரௌண்ட் 27% ஆஃப் யூனிவர்ஸ் இஸ் மேடப் ஆஃப் டார்க் மேட்டர்ஸ். ஆமாம், 27% வந்து டார்க் மேட்டர்ஸால் அந்த 4%ல் உருவாகினது 27% வந்து டார்க் மேட்டர்ஸால் உருவானதுன்னு சொல்கிறாங்க. அரௌண்ட் 68 ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் டார்க் எனர்ஜி. இங்கே இருக்கிற எனர்ஜி வந்து டார்க் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. According to the astronomer, galaxies were formed shortly after the Big Bang and that happened in 10 billion to 13.7 billion years ago. இது எல்லாமே 13 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, கேலக்ஸி உருவானது 10 பில்லியன்லேருந்து 13 பில்லியனுக்குள்ளே உருவான இது தான் கேலக்ஸின்னு சொல்கிறாங்க. இதே பிக் பேங் தியரி எப்போ உருவாச்சுன்னா 13.7 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவானது தான் பிக் பேங் தியரி. ஆண்ட்ரோமேடானா நம்மளுடைய க்ளோசஸ்ட் கேலக்ஸிஸ் என்னென்னு கேட்டாங்கன்னா, நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு க்ளோஸ்டாக இருக்கிறது என்னென்னு கேட்டாங்கன்னா ஆண்ட்ரோமேடா. டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆண்ட்ரோமேடா நமக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக இங்கே எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணுறது எப்பயுமே லைட் இயர்ஸில் தான் இருக்கும். 1 லைட் இயர்ஸ் ஈக்குவல் டு 1.9607 10^12 கிலோமீட்டர்னு நம்ம இன்னும் பார்த்தோம். அதாவது ஒரு வருஷத்தில் லைட்டு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுதோ அதை வச்சு தான் நம்ம தூரத்தில் வெளியில் இருக்கிற தூரத்தை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இங்கே ஆண்ட்ரோமேடா வந்து 2 மில்லியன் லைட் இயர்ஸ் தூரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸ்டார்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரீகலெக்ஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஸ்டார்ஸ் நம்ம வெளியில் இருக்க ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இது ஒயிட் ஆர் ப்ளூ கலரில் இருக்கும். இது ஹாட்டாக இருந்தால், இதே அது கூலாக இருந்தால் ரெட் ஆர் ஆரஞ்சில் இருக்கும். இது அப்படியே ஆப்போசிட்டில் நடக்குது யூனிவர்ஸில் இருக்கும் போது. ஒயிட்டாக இருந்தால் அது ஹாட்டாக இருக்குன்னு அர்த்தம், கூலாக இருந்தால் ரெட் ஆர் ஆரஞ்சு கலரில் இருக்குன்னு அர்த்தம். குரூப் ஆஃப் ஸ்டார்ஸை வந்து கான்ஸ்டிலேஷன்னு சொல்லுவாங்க. 88 ஃபார்மலி அக்செப்ட் பண்ண கான்ஸ்டிலேஷன் இருக்குது. அதில் ஏரிஸ், ஜெமினி, லியோ, ஓரியான், ஸ்கார்பியஸ் அண்ட் கேஷியோபியா அப்படின்னு சொல்கிறாங்க. த சன் இஸ் சம்டைம்ஸ் ரெஃபர் டு த லெட்டின் நேம் சோல். இந்த கேள்வி ப்ரிலிம்ஸில் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. சன் வந்து எந்த வேர்டில் சோலுன்னு ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம்னா லெட்டின் வேர்டு. இதே க்ரீக்கில் அது பேர் வந்து ஹெலியோஸ். 3/4 of the sun as hydrogen gas and quarter as helium gasனு சொல்கிறாங்க. இட் இஸ் ஓவர் a million time as big as the earth. இது வந்து 1 millionth டைம் இது வந்து பெருசு. நம்மளுடைய எர்த்தை கம்பேர் பண்ணும் போது இது 10 லட்சம் தடவை பெருசு. எர்த்தை விட பெருசு தான் சன்னு. இந்த சன்னுக்குடைய எனர்ஜி எதுலேருந்து டிரைவ் ஆகிட்டுருக்குன்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் அண்டு ஹீலியம்னால தான் அதோடைய எனர்ஜி டிரைவ் ஆகுது. இந்த எனர்ஜி வந்து என்ன ஒரு நியூக்ளியர்
ஃப்யூஷன் மூலியமா அதோடைய ப்ராசஸ் எப்பயுமே வந்து கன்டினியூட்டியாக எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் வந்து நியூக்ளியர் ஃப்யூஷன். இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். இது நம்ம மெயின்ஸுக்கு ரொம்ப தேவைப்படும். இந்த டேபிளர் காலம் பார்த்துக்கோங்க. இது மோர் ஃபேக்ட்ஸ் அபவுட் த சன். நமக்கு இதெல்லாம் வச்சு நம்ம எழுதும்போது ஈஸியாக அதை கூட நம்ம ஃபேக்ட்ஸை வந்து ஈஸியாக உள்ளே இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். கோர் டெம்பரேச்சர் வந்து 1.5 மில்லியன் டிகிரி செல்சியஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து 5500 டிகிரி செல்சியஸில் இருந்து 6000 டிகிரி செல்சியஸில் இருக்குது. சன்னோட கிராவிட்டி வந்து பூமியை விட 28 மடங்கு அதிகம். இதே மூன் வந்து 1/6 வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எர்த்தை கம்பேர் பண்ணும்போது மூனுடைய கிராவிட்டி கம்மியாக இருக்கும். அதனால தான் அங்கே போகும்போது எல்லாம் அப்படியே பறந்துட்டு இருக்கிறதுக்கான காரணம். இது வந்து மெர்க்குரியோட ரொட்டேஷன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இதோடைய ரீகேப் எல்லாம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இதோடைய 9th டாப்பிக்கை முடிப்போம். அடுத்தது இதோடைய கண்டினியூட்டி பார்ட்டாக இருக்கிற சமச்சீர் புக்கை பார்ப்போம்.